ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க கைஸ். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ யாரை பத்தினா, இந்த புது பணக்காரர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி தாங்க. எனக்கு ரொம்ப நாளா இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட கேட்க வேண்டிய சில கேள்விகள் என் மனசுக்குள்ள இருக்கு. சரிங்களா, நீங்களும் உங்கள பல பேர் கூட இதை பத்தி யோசிச்சிருப்பீங்க. ஸோ எனக்கு அவங்க கிட்ட கேட்க வேண்டிய சில கேள்விகளை இந்த வீடியோ மூலமா நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்ம வாழ்க்கை நம்ம ரன் பண்றதுக்கு நடக்கிறதுக்கு நம்ம நம்ம ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நம்ம புருஷனோ பொண்டாட்டியோ நம்ம பிள்ளைகளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசுல தான் நம்ம குடும்பம் பண்றோம். நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறோம், நம்ம சாப்பிடுறோம், நம்ம ஆசைப்பட்டது அறியப்பட்டது தேவையான அனைத்துமே நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம். சரியா, அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, நம்மளுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மள்னு இங்க யாரை நான் குறிப்பிட்டேன்னா, ஒரு ஃபேமிலி எடுத்துட்டு அம்மா அப்பா அண்ணன் தம்பி இதுக்குள்ளே இருப்பாங்கல்ல ஒரு குழந்தைங்க, இவங்கள தான் நான் மென்ஷன் பண்றேன். இப்ப அப்படியே நம்ம நெய்பர்ஸையோ இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கு யார் கனெக்ட் ஆகுறாங்களோ இந்த புது பணக்காரர்கள் லிஸ்ட்ல அவங்கள நீங்க இமேஜினேட் பண்ணிக்கோங்க, இல்ல அவங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கோங்க. நான் என்ன உங்களுக்கு கேட்கிற கேள்வினா, இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, அப்கோர்ஸ் நீங்களும் உழைக்கிறீங்க, ராப்பகலா வேர்வை சிந்தி உழைச்சுதான் அந்த காசை சம்பாதிக்கிறீங்க. நான் அதை மறுக்கவே கிடையாது. அதை போலதான் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. இந்த காலத்துல யாரும் போய் ஒரு பொய் சொல்லியோ திருடியோ அடுத்தவங்களை ஏமாத்தியோ அவ்வளவு ஈஸியா சம்பாதிச்சிட முடியாது. ஏமாத்துறதுக்கு பொய் சொல்றது திருடுறது எல்லாமே தவறுதான். நான் அதுக்கு துணை போகல, அதை அப்ரிஷியேட் பண்ணி நான் பேசல. அதுக்குமே ஒரு திறமை வேணும் இல்லையா? ஈஸியாலாம் இப்ப நம்ம யாரையும் ஏமாத்தி ஒரு விஷயத்தை கெயின் பண்ண முடியாது. ஓகேங்களா, நான் மீண்டும் சொல்றேன், அதை நான் சப்போர்ட் பண்ணல, ஆதரிக்கல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்றேன். சோ நீங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறீங்க, நாங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். சரி ஆனா நீ சொல்றலாம் கரெக்ட். இப்ப எதுக்கான இதை பத்தி நீ சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் என்னோட ரியல் லைஃப்ல சில இன்சிடென்ட்டை நான் கிராஸ் பண்ணி கடந்து வந்ததை தான் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல இவங்க என்னமோ நமக்கு மாசானா ஒரு தொகையோ இல்ல வாரத்துக்கு இவ்வளோ காசு உதவி தொகையை கொடுத்து உதவி பண்ற மாதிரியும், அந்த பணத்தையும் அந்த காசையும் வாங்கிதான் நம்ம வீட்டுல நம்ம என்னமோ சோறு பொங்கி சாப்பிடுற மாதிரியும், நம்ம பிள்ளைங்களுக்கு இல்ல நமக்கு நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய தேவையை இவங்க பூர்த்தி பண்றதாலதான் நம்ம குடும்பத்தையே நடத்துற மாதிரியும் வாழ்க்கையே ஓட்டுற மாதிரியுமே இவங்க என்னமோ அந்த பீத்திக்கிறதும் காட்டிக்கிறதும் எனக்கு சுத்தமா புரியல. உங்ககிட்ட பணம் இருக்கா, அது உன்னோட பணம், நீ சம்பாரிச்ச, நீ ஏர்ன் பண்ண கஷ்டப்பட்டு அதுக்கான பின்னாடி நீ எவ்வளவு தூக்கத்தை உன்னோட லைஃப்ல சாக்ரிஃபைஸ் எவ்வளவு தியாகங்களை பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியும், இல்ல உன்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா, அது போலதான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கும் வளர்றதுக்கும் வளர்ச்சி பாதை நோக்கி போறது அவ்வளவு கஷ்டத்தை கோத்ரூ பண்ணிட்டு நாங்க வரோம். சோ வம்புக்கு நான் வரல, என் வம்புக்கு நீ வரக்கூடாது. அது என்ன, உங்களை விட கொஞ்சம் பணம் வசதியோ ஏதோ ஒரு விதத்துல கம்மியா இருக்கிறவங்களை பார்த்தா அப்படி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மெதப்பா திமிரா திமிரா இல்ல கொழுப்பா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இல்ல கொஞ்சம் டைமுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க நம்மளை விடவே ஒரு மோசமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையை தான் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா? மனிதனா இருந்தா யாருமே எல்லாருமே பிறக்கும் போதே பணக்காரனாவோ இல்ல பெரிய அம்பானியாவோ கோடீஸ்வரனாவோ ஆகிடல. அவங்க சுய முயற்சி உழைப்பு இதெல்லாம் போட்டுதான் கிட்ட நிறைய இருக்கிறதாலும் எங்க கிட்ட இருக்கிறதாலையும் கம்மியா இருக்கிறதாலும் ஒரு அசட்டுத்தனமா எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க என்னைக்காச்சும் உங்ககிட்ட யாசகம் கேட்டோமா, இல்ல ₹1 கொடு ₹2 கொடுன்னு கேட்டோமா, இல்ல இதை வாங்கி கொடுங்க, இந்த உதவி பண்ணுங்க, பொருள் உதவி பண்ணுங்க, பண உதவி பண்ணுங்க, இல்ல உங்க பேரை நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு நான் என்ன ஒரு ஷைன் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்ட்டு எனக்கு நான் ரெக்வஸ்ட் அப்புறம் உங்க வீட்டுல பணம் இருக்கா, நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்களா, நல்லா சாப்பிடுறீங்களா, நல்லா ட்ரெஸ் பண்றீங்களா, அது உங்களோட விருப்பம், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. புரியுதா? உங்களால முடிஞ்சா நீங்க பண்ணுங்க, எதனா பண்ணிக்கோங்க. அது என்ன இல்லாதவங்களா பார்த்து அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி, அவங்களை கடுப்பேத்தி பாக்குறாங்க, உசுப்பேத்தி பாக்குறது, ஒரு ஜாட பண்றது, ஒரு ஜாட மாதிரி விட்டு பேசுறது, இதனால நீங்க என்ன இதனால நீங்க கன்வே பண்ண நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஓகேங்களா, நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதோட ரெவன்யூ என்னவோ அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த கிரெடிட்ஸை நீங்க தான் உங்க லைஃப்ல யூஸ் பண்ணிக்க போறீங்க. அதனால யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. உங்க வீட்டுல பணம் இருக்கா, உங்க வீட்டுல சொத்து இருக்கா, உங்க வீட்டுல நகை இருக்கா, அது உங்களோட போச்சு. அதை வச்சுட்டு ஒரு இல்லாதவங்க கிட்ட இல்ல உங்களை விட கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் கிட்ட அதை பீத்திக்கிறது, மினிக்கிறது, அது பேசிக்கிறது. சில ஜென்மங்கள்லாம் இருக்கு, பிறக்கும் போதே இவங்க என்னமோ சொத்து பத்தோட பிறந்த மாதிரியும் இவங்க தான் ஊர்ல இல்லாத அம்பானி பரம்பரை மாதிரியும் பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா உங்களோட நீங்க வச்சுக்கணும். சரியா? அந்த திமிரு, அது கொழுப்பா, அது ஆணவமா, தலக்கணமோ அதை எடுத்துட்டு அடுத்தவங்க மேல இம்போஸ் பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. சரியா? ஏன் சொல்றேன்னா, நீங்களும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க. உண்மையாலுமே நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா அந்த மாதிரி நீ பண்ணுவியா? பண்ண மாட்டேன். நீ ஊரை ஏமாத்திரியோ உலகத்தை ஏமாத்திரியோ, நீ உண்மையாலுமே கடவுளுக்கு கட்டுப்பட்டு மனசாட்சி கட்டுப்பட்டு உழைச்சிருக்கிறியோ? அதாவது இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க இது மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இதை வச்சு நீங்க வெறுப்பேற்றத்துக்கோ உசுப்பேத்தியோ கடுப்பேத்தியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிக்கோங்க, பீத்திக்கோங்க. என்கிட்ட இவ்வளவு இருக்கு, நீலாம் என்கிட்ட பேசுறதுக்கு தகுதி கிடையாது, நீலாம் என்கிட்ட கூட நிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு போனா, அப்படியா சரி நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு போயிடுறாங்க இல்லையா? உன் பணம் வச்சிருந்தா நீ நல்லா திங்க போற, நீ வாழ போற, நீ அனுபவிக்க போற. எனக்கு இந்தாமா நீ கொஞ்சம் வச்சுக்கோ, இல்ல இந்தாப்பா நீ கொஞ்சம் வச்சுக்கோ, இதை வச்சு உங்க வீட்டு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறதுங்க அப்படி பேச்சுதான் வாயளவுக்கு பீத்திக்கும். நாங்களாம் எப்படி தெரியுமா, நாங்களாம் அப்படி, நாங்களாம் அவ்வளவு யாருன்னா பார்த்தோன்னா அவ்வளவு கொடுப்போம், அள்ளி கொடுப்போம் சொல்லி சும்மா மீந்து போன கெட்டு போன சாதம் இருக்கு இல்லையா, அதை கூட ரோட்ல போற நாய்க்கு கூட வைக்கிறதுக்கு துப்பு கிடையாது, லாய்க்கு கிடையாது. இன்னும் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க.
உண்மைக்கும் சொல்றது இதுமாரி இருக்குங்க. பீத்துறதுன்னா பீத்திக்குங்க. போய் பாருங்க. போட்டா 1 டம்ளர் 1/2 டம்ளர் அரிசி தான் அளந்து பார்த்து வடிக்குங்க. அதையே சுத்தி சுத்தி வளைச்சு சாப்பிட்டுக்குங்க. அது உங்களோட சிக்கனமோ நீங்க கஞ்சமோ கருமியோ அது உங்களோட. இந்த பீத்துறது தேத்துறது இதெல்லாம் வந்து மத்தவங்களோட வந்து வெறுப்பேத்தி பார்க்க கூடாது. சரியா? இதுலயும் சில ஜென்மங்கள் என்ன பண்ணுவான், சில விஷயத்த அதுங்க கிட்ட இருக்கிற நகையோ பொருளோ ஏதோ ஒரு சொத்து பத்தோ அவங்களுக்கு ஆகாதவங்க இல்ல அவங்கள வெறுப்பேத்தணும்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் அதை தெரியப்படுத்தணும்னே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க, ஜாடிங்கள்லாம் பண்ணுங்க. அவங்க அதை காது கொடுத்து கேட்கறாங்க இல்ல அதை அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க தெரிஞ்சதும் வேணும்ட்டே வந்து இவெல்லாம் வந்து கேட்கறான் இவ பாக்குறான்ட்டு என்னமோ அதை அப்படியே நம்ம 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 நோட்டீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி பேசுவாங்க. ஒன்ஸ் நம்ம அதை நோட்டீஸ் பண்றோம் இல்ல அந்த வழியில கிராஸ் பண்ணி போறோம்னு தெரிஞ்சதும் இன்னும் நமக்கு வந்து பெரிய ரகசியத்தை வந்து இவங்க அப்படியே மறைக்கிற மாதிரியும் அப்படியே காப்பாத்துற மாதிரியுமே வந்து ஒரு சீனை போடுவாங்க. ஒண்ணு நீ கன்வே பண்ணணும்னு நினைச்சா அதை கன்வே பண்ணணும். என்னமோ இலைமறைக்காய் மாதிரி இதையும் பண்ணிட்டு அதையும் பண்றாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி உங்க லைஃப்ல இருந்தீங்கன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கு? நான் கேக்குறேன். ஞாபகம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். உங்களால அந்த கடந்த காலத்தெல்லாம் மறக்க முடியாது. நீங்க ஒன்னும் இப்ப இருக்க அப்படியே புரண்டு எழுந்து அப்படியே ஓடி போய் ரன்னிங் ரேஸ்ல அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு, காலம் இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன அமையணும் கொடுக்கணும், யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு நம்ம உழைப்பையும் மீறி அந்த யூனிவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நான் நம்புறேன், யார் நம்புறீங்க? உழைப்பும் வேணும், உண்மையா உழைப்பும் வேணும், நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை நான் கண்டிப்பா நம்ப. நமக்கான நேரமும் காலமும் எதுவுமே கரெக்டா இருந்தா நமக்குன்னு கிடைக்க வேண்டியது வந்து யாராலும் நீ அந்த கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. இதுதான் என்னோட கருத்து. சோ இன்னைக்கு நீ குயிக்கா வின் பண்ணிட்ட இல்ல உன் லைஃப்ல நீ இந்த டைம்குள்ள நீ நினைச்சது அடைஞ்சிட்டனா சந்தோஷப்படு. நானும் நினைச்சு சந்தோஷப்படுறேன். சரியா? அதை விட்டுட்டு வந்து இல்லாதவனா பார்த்து போய் அவனை வெறுப்பேத்துறது, உசுப்பேத்துறது, கடுப்பேத்துறது, இந்த அற்பத்தனமான சில்லறத்தனமான வேலைகள்லாம் பண்றதால உங்க என்ன உன் லைஃப்ல கிடைச்சிட போகுதுன்னு நீ நினைக்கிற? என்னமோ நீ என்னமோ பிறவிலே ராஜ பரம்பரை மாதிரி நாங்கெல்லாம் என்னமோ வீடு வீடு அப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்க மாதிரி இதை ஏதாவது கன்வே பண்ண நினைக்கிறேன். எனக்கு புரியல. நான் ஸ்பெசிஃபிக்கா யாரையும் சொல்லலை. நான் இதுலயும் சிலதுங்க நம்ம சொந்தக்காரன் மாமன் மச்சன் மச்சான் சும்மா சித்தாத்தா பெரியாத்தா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அவங்கள மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாம பிடிச்சி போட்டி போடுறவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்கள விட நம்ம கொஞ்சம் மேல வந்துட்டோம் இல்ல அவங்க நம்மளை விட மேல போயிட்டாங்கன்னு நினைச்சு ஒரு ஜெலஸோ ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு வெறுப்போ ஏதோ ஒண்ணு அவங்க மேல வந்து நம்ம கருத்து வைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? உனக்கு எனக்கு ஒரு ஒட்டு வரவும் இருக்காது. நீ யாரு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியும். என் முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டயே நீ இந்த மினுக்கு மினிச்சு இந்த பீத்து பீத்திட்டு தெரியலையே. இன்னும் நீ உன் சொந்த பந்தத்துக்குள்ள எந்த பீத்து பீத்து ஏன்னா அவங்களால பீத்த முடியாது. ஏன்னா உன் கதை என்ன, உன் பூர்வீகம் என்ன, உன் வரலாறு என்னன்ட்டு அவங்க தெரிஞ்சுதான் உன்னை வந்து ஓரம் தள்ளி வச்சுட்டாங்க. நீ இந்த மாதிரி யாருன்னே உனக்கு முன்ன பின்ன தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்தால நீ அவங்களுக்கு உனக்கு ஏதோ ஒரு ஆகாத இருக்கும். அவங்க கிட்ட போய் நீ பீத்துற அவங்களுக்குமே தெரியும். திருப்பி பதிலுக்கு அவங்களும் உன்ன மாதிரியே பீத்திக்கிட்டான்னு வச்சுக்கலாம். அவனுக்கும் அவங்களுக்கும் தகுதி தராதரம் வித்தியாசம் இது மூணுமே இல்லாம போயிடும். என்ன சொல்றீங்க? நம்ம ஒரு வழியில நடந்து போயிட்டு இருக்கோம். அங்க குட்டையில சாக்கடை சகதியில ஒரு பண்ணி குளிச்சிட்டு இருக்கு. அது குளிச்சுட்டு தான் இருக்கு, அதுக்குமே தெரியாது. இல்ல தெரிஞ்ச கூட சேத்த வாரி அடிச்சுட்டு விளையாடுறது நம்ம மேல பட்டுருச்சு. நம்ம போய் நான் எப்படியே பண்ணி நான் இந்த வழியா போறோம் உனக்கு கண்ணு தெரியல நீ எப்படி மேல சேத்த வாரி அடிச்சுட்டு பதிலுக்கு நானும் சேத்த வாரி அடிக்கிறேன். நீங்களும் அந்த சகதிக்குள்ள போய் மூழ்கி இறங்கி அடிப்பீங்களா? இதுக்கெல்லாம் என்ன அஞ்சறிவு ஜீவனுக்கு என்ன தெரியும்ட்டு ஒதுங்கி போகலாம். பன்னியோட இயல்பு சாக்கடையிலும் சேரிலையும் சகதிலையும் விளையாடுறதுதான். ஓகேங்களா? அதுலதான் அது போய் சந்தோஷப்பட்டு இருக்கும், நாடிட்டு இருக்கும். அது அதோட இயல்பு, அதோட பிறவி குணம். நம்ம மனிதனா பாரு 6 அறிவு, நமக்கு 6ஆம் அறிவு பகுத்தறிவுன்னு ஒண்ணு கடவுள் இயற்கையாவே படைச்சிருக்காரு. அந்த பகுத்தறிவு எதுக்கு? 5 அறிவு நம்மள மாதிரியே அடுத்த உயிரினங்களுக்கும் உலகத்துல இருக்க உயிரினங்களுக்கும் இருக்கு. ஆனா எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு 6ஆம் அறிவு பகுத்தறிவு வந்து கடவுள் வந்து மனிதனுக்கு கொடுத்திருக்காரு. பகுத்தறிவுனா இது செய்யலாமா, இது வேண்டாமா, இது செய்வதனால என்ன நன்மை, என்ன விளைவு, என்ன பிரதிபலன், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பகுத்து ஆராய்ச்சி பாக்குறதுதான் அந்த பேரே பகுத்தறிவு அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதுவே அப்படின்னா என்ன கேட்கிற சில ஜென்மங்களும் இருக்குது. மனுஷன் மனுஷன் மாதிரி நடந்துக்கணும். அப்புறம் உனக்கும் 5 அறிவு இருக்க விலங்குக்கும் என்ன என்ன ஒரு வித்தியாசம் எனக்கு தெரியவே இல்லை சுத்தமா. இதுலயும் சில ஜென்மங்க இருக்கு நம்மள வெறுப்பேத்தி உசுப்பேத்தி பாக்குறவங்க நம்மள ஆவாதவங்களா பார்த்து செட்டு அடிச்சு செட்டு சேர்ந்துட்டு பாத்தியா அவளை பாத்தியா இவளை பாத்தியா இவனை பாத்தியா நான் கேக்குறேன். அவன் என்ன பண்றா, அவன் என்ன பண்றான், அவ வீட்டுல என்ன நடக்குது, அவ வீட்டுல என்ன நடக்குது, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற உங்க லைஃப்ல? உன் வீட்டுல ஃபர்ஸ்ட் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அது ஃபர்ஸ்ட் போய் பாரு. உன் வீட்டுல அழுக்கு குடியில அவ்வளவு அழுக்கு துணி போய் சேர்ந்துருக்கும், சிங்கிள் அவ்வளவு பாத்திரம் இருக்கும், உன் வீட்டுல செஞ்சு முடிக்கப்படாத வேலைகள் அவ்வளவு. உன் கவனம் என்ன பண்ணணும்? நீ ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதனா இருந்தா நீ அதுல தானே உன்னோட கவனத்தை திசை திருப்பி அதை தானே கிளியர் பண்ணணும். அதை விட்டு அவன் நான் இப்படி அவன் நான் இதை பண்றான் இதெல்லாம் உனக்கு தேவையா? என்ன சொல்றேன்னே தெரியல. எவ்வளோ விஷயங்கள்லாம் நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தட்டி விட்டுட்டு போனான்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இதுங்கெல்லாம் தட்டி விட்டாலும் அது என்ன பண்றது? துரும்புதான். இதுங்கெல்லாம் துரும்புதான். துரும்பு மாதிரி வந்து காலையே கையிலே பட்டாலும் தட்டி தூக்கிட்டு போயிடலாம். சில நேரத்துல எல்லாம் கண்ணுல பட்டுறது, இந்த தூசி மாதிரி இருந்துட்டு கண்ணுல பட்டுறதுங்க காட்டுதுங்க பாருங்க கூத்து ஆட்டம். அதை தாங்கவே முடியல. இவங்க என்ன ஒரு தௌலத்தா பாக்குறதுன்னா பேசுறதுன்னா பிச்சைக்காரன் கூட பாவம் பார்த்து இன்னொரு பிச்சைக்காரன் 10 ரூபா போடுவோம். இந்த பிச்சைக்காரன் நான் 10 ரூபா போடுறதுக்கும் லாய்க்கு கிடையாது. ஆனா பேச்சு மட்டும் நாங்க அப்படி நாங்க இப்படி நாங்க ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை நாங்க பீத்திர குடும்பம் ஆத்திர குடும்பம். எனக்கே சிரிப்புதான் வருது. இருக்குதுங்க இந்த மாதிரி இன்னைக்குமே இருக்குது. அடுத்தவங்க வெறுப்பேத்தி உச்சுப்பேத்தி பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷம் இந்த ஜென்மங்களுக்கு.
என்னத்த வாரிட்டு போறீங்க? நீ என்னத்தான் வாழ்ந்து முடிச்சாலும் எல்லாருக்கும் ஒரு எண்டு காடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. யாரும் இங்க தோலை உரிச்சுக்கிட்டு 100 வயசு பிறகு வாழ போறது கிடையாது. ஒரு தடவை பிறப்புனா ஒரு தடவை இறப்புன்றது கட்டாயமான உறுதிதான். பாம்பு மாதிரி அவங்க பாம்பு தான், கரெக்டான இதுதான், பாம்பு தான், விஷக்கிருமி பாம்பு தான் அது. ஆனா அந்த பாம்பு மாதிரி எல்லாம் உன்னால தோலை உரிச்சிட்டு ஒரு ஒரு பிறவியா ஒரே ஜென்மத்துல உன்னால வாழ போறது இல்ல. நீ செத்தாலும் அந்த 6 அடி தான், நான் செத்தாலும் அந்த 6 அடி தான். புரியுதா? உனக்குன்னு ஸ்பெஷலா அப்படியே தங்க புதையல் இருக்கிற இதுல போய் பள்ளம் தோண்டி உன்னை புதைக்க போறது கிடையாது. என்ன போய் மண்ணுல தோண்டி என்ன புதைக்க புதையரிக்க வரது கிடையாது. புரியுதா? வாழ போறது ஒரு வாழ்க்கை. உன்னால சக மனிதனுக்கு உதவி பண்ண முடியும்னாலும் உபத்திரம் பண்ணாத, அதாவது தொந்தரவு பண்ணாத. நீ வந்து 4 பேருக்கு கொடுத்து அவங்க வாழணும்னு யாரும் உங்களை வந்து கையேந்தல, நினைக்கல, பாக்கல. சரியா? அவன் லைஃப்ல 1008 பிரச்சனை இருக்கு. அவன் வாழ்க்கை எப்படி அடுத்த நினைப்பு கொண்டு போறதுன்றது அவன் ராப்பகலா ஓடி உழைச்சி நிம்மதி இல்லாம அல்லல் பட்டு லோல் பட்டு இந்த மாதிரி அவதிப்பட்டுட்டு இருக்கான். உன் லைஃப்ல என்ன நீ பண்ணணும்? உன் பிள்ளைங்களை எப்படி நீ தேத்தணும்? உன் குடும்பத்தை எப்படி முன்னேற்றி வரணும்? அதுல போய் இது பண்ணும். சும்மா அவனை கடுப்பேத்தி வேணும் உசு தேத்தி நீ வாங்கிருக்கியா வச்சுக்கோ, உங்ககிட்ட இருக்கா அனுபவிச்சுக்கோ. இல்லாதவங்ககிட்ட நீ என்ன சொல்லணும் சொல்லு. நீ நல்ல மனுஷனா இருந்தா சொல்லணும். கவலைப்படாதடா, என்னாலே முடிஞ்சது, உன்னாலே முடியும், நீ இப்படி ட்ரை பண்ணு, நீ அப்படி ட்ரை பண்ணு, அப்படித்தானே நீ சொல்லணும். அதுதானே ஒரு நல்ல மனுஷனுக்கு. பாத்தியம் காலத்தை தூக்கி கொடுத்த பாத்தியம் என்னாலும் நீ எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன் முடியாது? சும்மா நீ எதுவும் அவனை சீண்டி பார்க்காம இருந்தா கூட அவன் சும்மா மூடிக்கிட்டு இருந்த இடத்துலயே அமுக்கிட்டு இருந்திருப்பான். நீ இந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ற பாரு, அப்பவே நீயே உனக்கு குழியை தோண்டிக்கிறேன்னு அர்த்தம். சும்மா இருந்தவனையும் சும்மா இருந்த சக ஊதி கெட்டான்ற கதை மாதிரி அவனையும் உச்சு பேத்திடுவா. ஒரு வகையில இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதும் நல்லதுதான். ஏன் சொல்றேன்னா இவங்கதான் நம்மளெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே எவ்வளவு சீக்கிரமா நமக்கு போய் உட்கார முடியுன்றதுக்கான ஒரு உந்துவேக உந்துதல் சரியா அவங்களுக்கே தெரியாம ஒரு மோட்டிவேட்டரா நம்ம லைஃப்ல இருந்துட்டு வராங்க. சோ உங்க லைஃப்லயும் உங்களை சுத்தி இந்த மாதிரி சில ஜென்ம பிறவிகள் இருக்கும். அது யாருன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொந்தக்காரங்களும் இருக்காங்க. சொந்தக்காரங்களை விட நான் சொல்றது முன்ன பின்ன தெரியாதுங்கதான் சும்மா ஒரு பேச்சு வழக்கமா தான் இருக்கும். ரொம்ப ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அப்படின்னு பீத்திக்கிட்டு தெரியுது. இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். எவ்வளவு பேசணும்னு நினைச்சேன். எனக்கு நிறைய மறந்துச்சு என்ன பாயிண்ட்டு. சோ எனக்கு தோணதை நான் பேசினேன். ஆமா ஆனந்தி, நீ சொல்றது கரெக்டு தான். நானுமே இதை வந்து ரியலைஸ் பண்ணிருக்கேன்னா கமெண்ட் செக்ஷன்ல மீ டூ ஆனந்தின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.